ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாயில் அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். சாயில் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அங்கேருந்து பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் அப்படின்ற ஒரு ரெக்யூர்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 146 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் கைஸ், நம்ம சேனல் எல்லாம் பார்க்குறீங்க, தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் கொடுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துருக்கு. ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் ஜாப் தான். குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணிதாலே போதுமானது. ஒரு வேகன்சிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ட் கம் ட்ரைனி, டெக்னீஷியன் ட்ரைனி, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 146 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ட் கம் டெக்னீஷியன் ட்ரைனிக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு 1 year அப்ரெண்டிஷிப்பாக ஒர்க் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அந்த அப்ரெண்டிஷிப் எங்கே ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் சர்டிஃபிகேட், அது வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் உங்கள் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 years to மேக்ஸிமம் 20 years வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ட் கம் டெக்னீஷியன் ட்ரைனிக்கு இல்லை ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 year வந்து ட்ரைனிங் இருக்கும். தென் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு 12,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். தென் செகண்ட் இயர் ஒர்க் பண்ணும்போது 16 year 900 வரைக்கும் உங்களுக்கு 16,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். தென் நீங்கள் தேர்ட் இயர் வந்து டேரெக்டாக ஜாப்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஜென்ரல் ஓபிசி யூஆர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ஸ்கில் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டு, டைரக்ட் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/9/22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபில் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் ஃபார் யூ அண்ட் இவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க மெடிக்கல் அலவன்ஸு. தென் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்ட் அலவன்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அக்காமடேஷன் நியர்பை இல்லை, நீங்கள் வெளியே தங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. தென் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது கிளியராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜென்ரல் கண்டிஷனும் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு 2 பேஜ் அளவில், அதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் புதுசாலாம் எதுவுமே கிடையாது, எல்லா எக்ஸாமுக்கும் கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை ஒரு டைம் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் கைஸ். மிஸ் பண்ணிட்டாதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் நிறைய அலவன்ஸோட கிடைக்குது. ஓகே கைஸ், நம்மள சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.